அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்னால் இருக்கக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ், தாய்மார்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். முன்னால் இடங்களை நிரப்பிக்கொள்ளுங்க. பின்னால் வாரவங்களுக்கு இலகுவாக இருக்கும். முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم أربع من سنن المرسلين الحياء والتعطر والسواك والنكاح رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரியோர் கிருபை, அல்லாஹ் எம் மீது கொண்ட இரக்கம், அல்லாஹு தாலா எங்களை இப்படியான தீனியத்தான மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரான். முதலாவது அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்தோம். இப்படியான பாக்கியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது இது சாதாரண ஒரு பாக்கியம் உண்டு அல்ல. எந்த பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காதனால மனிதர்கள் நரகத்திலிருந்து நாங்கள் கேட்டிருந்தா நல்லமே, நாங்கள் சிந்தித்திருந்தா நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம் என்பதாக கூறுவாங்களோ, அவ்வாறான நிலைகள் ஏற்படக்கூடாது. அந்த நிலைகளை விட்டு எங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உலகத்தில் அல்லாஹ் இப்படியான ஒரு பாக்கியங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா உலகத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு நாங்கள் முதலாவது நன்றி செலுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக உள்ளத்தால் நாங்கள் சொல்லிக்கொள்ளவும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது ரொம்ப சோதனையான, ரொம்ப ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமான ஒரு காலத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய கடைசி காலமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் எம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம், எம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான வழிகள் என்ன? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த விடயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் வெற்றி பெறலாம், நாம் ஜெயம் பெறலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த விடயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். முன்னால் வாழ்ந்த சமூகம் எந்த ஒரு தன்மையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்ததால அந்த சமூகம் வெற்றி பெற்றது, அந்த சமூகம் ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டதோ, பாவத்திலிருந்து அந்த சமூகம் விடுவிக்கப்பட்டதோ, படைத்த ரப்புடைய திருப்தியை பெற்றதோ,
அந்த குணாதிசயம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்றதை நான் சிந்திக்கிறேன். எந்த ஒரு குணாதிசயம் அது நபிமார்கள் மலக்குமார்களுடைய தன்மையாக இருக்கிறதோ, அந்த தன்மை அந்த குணாதிசயம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தா நாமும் அந்த நபிமார்களுடைய அந்த மலக்குமார்களுடைய அந்த சிஃபாத்துகளை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னகப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த குணாதிசயம் எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த குணாதிசயம் என்னவென்றால் அதுதான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். மிகப்பெரிய எம்முடைய வாழ்க்கையிலே மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த உலகத்தில் இந்த சமயத்தில் மனிதர்கள் பாவம் செய்வதற்கு அது துணையாக இருக்கக்கூடிய ஒன்று. மனிதர்கள் பாவத்தின்பால் செல்வதற்கு அது இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக அந்த குணாதிசயம் வாழ்க்கையில் குறையக்கூடிய சமயத்தில் அந்த மனிதன் தவறுகளின் பால், அவன் தப்புகளின் பால் அவன் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம்தான் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, வெட்கம் என்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் சமூகத்தில் எந்தெந்த பாவங்களை எல்லாம் சொல்லுகிறோமோ, எந்தெந்த செயற்பாடுகளை எல்லாம் சொல்லுகிறோமோ, அது ஆணுடையதாக இருக்கலாம், பெண்ணுடையதாக இருக்கலாம். இன்று சமூகத்திலே எந்தெந்த விடயங்கள் அது சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த வெட்கம் என்ற ஒன்று குறைவாக காணப்படுவது. எப்போது ஒரு சமூகத்திலே வெட்க உணர்வு என்பது குறைந்து விடுமோ அந்த நேரம் அந்த சமூகம் பாவத்தின்பால் சென்று கொண்டிருக்கும். அந்த சமூகத்துக்கு பாவம் செய்வது இலகுவாக இருந்து கொண்டிருக்கும். அந்த சமூகம் தன்னை பாவத்தில் ஆழ்த்திக் கொள்வதை விட்டும் தவிந்து கொள்வதும் சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தை பற்றி ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள். அல் ஹயா குல்லு கைர். நபி அவர்கள் சொன்னார்கள், வெட்கம் அது முழுமையாகவே நலவுதான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல் ஹயா லா யஅதி இல்லா பி கைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெட்கம் என்பது நலவை மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது கொண்டு செல்லும் என்பார் சொல்லி காட்டினார். வெட்கம் என்பது இது நபிமார்களுடைய இது வழிமுறையை சார்ந்தது என்பார் நபி அவர்கள் சொன்னார்கள். அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன். 4 விடயங்கள் நபிமார்களுடைய தன்மைகள், 4 விடயங்கள் நபிமார்களுடைய வழிமுறைகளில் உள்ளது என்பார் சொன்னார்கள். அந்த 4 விடயங்களில் ஒன்றுதான் வெட்கம் என்ற ஒன்று என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எந்த வெட்கம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள எங்களை வாழ்க்கையில் இட்டு செல்லுமோ அந்த வெட்கம் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதை நாம் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்கத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயா. நபி அவர்கள் மிகவும் வெட்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படியான வெட்கம் என்று சொன்னால், ஒரு பெண் அவள் பருவ வயதை அடைந்து விட்டாள் என்று சொன்னால் அந்த பெண் அந்த பருவ வயதை அடைந்த அந்த காலத்தில் தன்னை அவள் எவ்வாறு பக்குவப்படுத்திக் கொள்வாளோ, மறைத்து கொள்வாளோ, அதை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வெட்கம் உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை அந்த பிள்ளை பருவ வயதை அடையக்கூடிய கட்டம்
சர்வசாதாரணமாக அந்த பிள்ளை அதற்கு முன்னதாக தன்னுடைய சகோதரர்களோடு சர்வசாதாரணமாக கதைத்து கொண்டிருக்கும், பெற்றோருக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கும், ஏனைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் வந்து அந்த பிள்ளை இருந்து கொண்டிருக்கும். சில கட்டங்கள் அந்த பிள்ளை முக்காடு இல்லாமலும் முன்னால் வந்து கொண்டிருக்கும். ஏன் தான் ஒரு பெரிய பிள்ளையாக இல்லை, தான் ஒரு பெரிய ஒரு பிள்ளை என்ற அந்த தன்மை அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் வர இல்லை. இப்போ அந்த பிள்ளைக்கு எப்போ அந்த பிள்ளை பருவ வயது அடைகிறதோ அந்த கட்டத்தில் இவ்வளவு காலமும் தன்னை வளர்த்த வாப்பாவாக இருந்தாலும் சரி, தன்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை முன் வருவதற்கு வெட்கப்படும். அந்த பிள்ளை தன்னுடைய அந்த தலைக்கு மேலால், தன்னுடைய உடம்புக்கு மேலால் அது ஒரு முந்தானை இல்லாமல் அந்த பிள்ளை முன் வருவதற்கு வெட்கப்படும். இது ஒரு பெண் பிள்ளை ஒரு பருவ வயது அடையக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய வெட்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்கம் இதை விடவும் அதிகமானதாகவும் கடுமையானதாகவும் இருந்தது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்கத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ஏன்? நபிமார்களுடைய தன்மை, நபிமார்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று வெட்கம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, படைத்த ரப்பு அல்லாஹ்வும் வெட்கப்படுகிறான். இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீம், அல்லாஹ் சங்கையான வெட்கம் உள்ளவன் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். படைத்த ரப்பு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தன்னுடைய ரப்பின் பால் 2 கைகளை உயர்த்தி அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அந்த கைகளை வெறுங்கரங்களாக ஆக்குவதற்கு உங்களுடைய ரப்பு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பார் சொல்லி காட்டினார். எனவே படைத்த ரப்பு அல்லாஹ்வும் வெட்கப்படுகிறான். அவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினங்களும் வெட்கப்படுகிறது. மலக்குமார்களும் வெட்கப்படுகிறார்கள். மலக்குமார்கள் அவர்களுக்கும் வெட்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய விடயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் ஒரு கட்டத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய முட்டங்கால் தெரியும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள், அப்படியே இருந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள், அப்படியே இருந்தார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரக்கூடிய சமயம் தான் எழுந்து தன்னுடைய ஆடைகளை சீராக்கினார்கள். இப்போது பார்த்து கொண்டிருந்தவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், உஸ்மானை கண்டவுடன் இவ்வாறு ஆகிவிட்டீர்கள் என்பா கேட்டார்கள். சொன்னார்கள், மலக்குமார்களை வெட்கப்படக்கூடியவரை கண்டு நானும் வெட்கம் கொள்கிறேன் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹதரத் உஸ்மானை பார்த்து மலக்குமார்கள் வெட்கம் கொள்கிறார்கள், அவரை பார்த்து நானும் வெட்கம் கொள்கிறேன் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே மலக்குமார்களுக்கும் வெட்கம் என்ற ஒன்று இருக்கிறது. அதனால தான் சில கட்டங்களில் சில நேரங்களில் மலக்குமார்கள் எம்மை விட்டும் பிரிந்து விடுவார்கள். எல்லா நேரங்களிலும் எங்களோடு மலக்குமார்கள் இருக்கக்கூடியவர்கள் சில நிலைமைகளில் எங்களை விட்டும் பிரிந்து விடுவார்கள். அப்படியாப்பட்ட ஒரு கட்டம்தான் இமாம்கள் எழுதுகிறார்கள். ஒருவர் தன்னுடைய மனசன தேவைக்காக வேண்டி அவர் செல்லக்கூடிய சமயம் அவர் தன்னுடைய தேவையை முடித்து விடும் வரைக்கும் அந்த மலக்குமார்கள் அவரோடு இருப்பது கிடையாது என்பார் சொல்கிறார்கள். இரண்டாவது கட்டம், அந்த மனிதன் தன்னுடைய மனைவியோடு அவன் இல்லற வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய சமயம் அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனை விட்டும் பிரிந்து விடுகிறார்களாம். ஏன்? அந்த மலக்குமார்களும் வெட்கம் கொள்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, வெட்கம் என்கிறது இது உயர்வை அடைய செய்யக்கூடிய ஒரு அமல். வெட்கம் என்பது இது ஈமானோடு உள்ள விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமான்
பிதுன் வஸபஊன ஷுபா, ஈமான் இது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஹயா ஷுபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது இது ஈமானுடைய ஒரு கிளை, ஈமானுடைய ஒரு பகுதி என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இந்த வெட்கம் எங்களும் எவ்வளவு இருக்கிறது. அல்லாஹ் வெட்கப்படுகிறான், அவனால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள், அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வெட்கப்படுகிறார்கள். நல்லடியார்களுடைய தன்மை வெட்கம் என்ற ஒன்று. இந்த வெட்கம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது. படைத்த ரப்புடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வெட்கம், தன்னை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வெட்கம், தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய வெட்கம், இது என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெட்கத்தை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஆண்களும் பெண்களும் அவர்கள் நிர்வாணத்தோடு குளிப்பார்கள். ஆனால் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்களோடு ஆட்களாக குளிக்க மாட்டார்கள், தனிமையில் சென்றுதான் குளிப்பார்கள். இப்போது எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அதனால தான் அவர் எங்களோடு குளிக்கிறார் அல்ல, தனிமையிலே குளிக்கிறார் என்பதாக பேசிக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மூசா ஹய்யும் வசித்தீர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்கம் உள்ளவர்கள், தன்னை மறைத்து கொள்ளக்கூடியவர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்போது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் குளிப்பதற்காக வேண்டி சென்று தன்னுடைய ஆடைகளை கலட்டி இப்போது ஒரு கல்லுக்கு மேலே வைக்கிறார்கள். இப்போது நதியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளிக்கிறார்கள். குளித்து கொண்டக்கூடிய சமயத்திலே பார்க்கிறார்கள், தன்னுடைய ஆடை எடுத்துக்கொண்டு கல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த கல்லிலே ஆடையை வைத்தார்களோ அந்த கல் அது நகர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லை துரத்தி கொண்டு சென்றார்கள். சௌபி அல் ஹஜர், சௌபி அல் ஹஜர், கல்லே என்னுடைய ஆடை, கல்லே என்னுடைய ஆடை என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் சத்தமிட்டவர்களாக கல்லை துரத்தி கொண்டு சென்றார்கள். இப்போது அந்த கல் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் சென்றது. இப்போது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை துரத்தி கொண்டு சென்று இப்போது மக்கள் பார்த்து விட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்பை பார்த்து விட்டார்கள். இப்போது மனிதர்கள் பேசிக்கொண்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறைபாடு கிடையாது என்பதாக மனிதர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய நபியை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செயலை அல்லாஹ் செய்து காட்டினான். இப்போது கல் ஒரு இடத்திலே நின்று விட்டது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆடை எடுத்து விட்டு தன்னுடைய கோபத்தை மூலமாக அந்த கல்லுக்கு ஒரு அடி அடித்தார்கள். அந்த கல் சுக்கு நூறாகி விட்டது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெட்கம்தான் அவர்கள் ஆட்களோடு ஆட்களாக குளிக்கவில்லை, தனிமையில் சென்று குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னை மறைத்து கொண்டு அவர்கள் தன்னுடைய செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களுடைய சிஃபாத்துகள், நபிமார்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று வெட்கம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு மனிதனிடத்திலே வெட்கம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடம் ஈமான் இருக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமான் வல் ஹயா குரினா ஜமீஆ, ஈமானும் வெட்கமும் ரெண்டும் ஒன்றரை கலந்தது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெட்கம் இல்லை என்று சொன்னால் ஈமான் இருக்க மாட்டாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமான் இல்லை என்று சொன்னால்
அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வெட்கம் இருக்க மாட்டாது. ஏன்? இரண்டும் ஒன்றரை கலந்தது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெட்கம் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே குறையக்கூடிய சமயம் ஈமான் அது குறைந்து கொண்டு செல்லும். நம்முடைய வாழ்க்கையில ஈமான் என்ற ஒன்று வரக்கூடிய சமயம் வெட்கம் என்ற ஒன்று தானாக உருவாகி கொண்டிருக்கும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இப்போது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி ஒன்று வரும். இந்த ஹஸ்ரத் வெட்கத்தை பற்றி பேசுகிறாரு, எங்களோட வெட்கம் இல்லாமலா இருக்கிறது, வெட்கம் கொள்ளாமலா நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எங்களிடத்தில் வரலாம். இது உங்களுக்கு வராமல் இருக்கிறது என்பது, அது வராமல் இருக்கிறது என்று சொன்னால் அது பெரிய விடயம். ஏன்? வந்துதான் ஆகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தஹ்யூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா. சஹாபாக்களே, நீங்கள் அல்லாஹு தஆலாவை உண்மைக்கு உண்மையாக நீங்கள் வெட்கம் கொள்ளுங்க என்பா சொன்னார்கள். இப்போது சஹாபாக்களுக்கு எங்களை போல அந்த கேள்வி எழுந்தது. சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா லனஸ்தஹி அல்ஹம்துலில்லாஹ். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரியோரு கிருபை, நாங்க வெட்கப்படுறோம் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. எங்களுக்கு வெட்கம் இருக்கு யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. இப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லைஸ ஸாக, அப்பா நீங்க சொல்ற மாதிரி வெட்கம்ங்கிறது அப்பார் அல்ல. நீங்க சொல்ற மாதிரி நாங்க வெட்கப்படுறோம் யா ரசூலல்லாஹ், எங்கிட்ட வெட்கம் இருக்குன்னு சொல்றீங்களே, அது அவ்வாறு அல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், அல் இஸ்திஹ்யாஉ மினல்லாஹி ஹக்கல் ஹயா. அல்லாஹ்வை கொண்டு உண்மையாக வெட்கப்படுவது என்பது அன் தஹ்ஃபல ரஅஸ வமா வஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலையையும் தலையை சூழ உள்ள பகுதியையும் நாங்கள் பாதுகாத்து கொள்வது இது வெட்கம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எம்முடைய நாவு தீய விடயங்களை பேச விட்டும் எம்முடைய நாவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? என் வாழ்க்கையில வெட்கம் இருக்கிறது. என் பார்வை இது கெட்ட விடயங்கள், அல்லாஹ் தடுத்த விடயங்களை விட்டு என் பார்வை இது தாழ்த்தப்படுகிறதா? என் வாழ்க்கையில வெட்கம் இருக்கிறது. என் காது இது தீய விடயங்களை கேட்பதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறதா? என்கிட்ட வெட்கம் இருக்கிறது. குர்ஆன் எவ்வாறு சொல்கிறது? குல்லில் முஃமினாத் யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. நபியே, நீங்கள் முஃமினான பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க, அவர்கள் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், தன்னுடைய அஃபத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பா குர்ஆன்ல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான். இன்னைக்கு எங்களுடைய பார்வை அந்நிய ஆண்களை பார்க்கதை விட்டு எங்களுடைய பார்வை தாழ்த்திக் கொள்கிறது என்றால், அன்பான தாய்மார்கள், சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் வெட்கம் என்ற ஒன்று இருக்கிறது. நாங்க அல்லாஹ்வை வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்க ரோட்ல போகக்கூடிய சமயம் அந்நிய ஆடவர்களை பார்ப்பதை விட்டும் எங்களுடைய பார்வை தாழ்ந்து கொண்டு செல்கிறதா? உண்மையாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் எம்முடைய அலைபேசிகளாக இருக்கலாம், இந்த நவீனமான தொழில்நுட்பங்களாக இருக்கலாம், அவைகளில் அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டு என்னுடைய பார்வை தடுக்கப்பட்டிருக்கிறதா? என் வாழ்க்கையில் வெட்கம் என்று ஒன்று இருக்கிறது. இல்லை என்றால், அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, என் உள்ளத்தில் வெட்கம் என்றது குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. என் நாவுகள் புறம் பேசுவது, கோல் சொல்வது, பொய் பேசுவதை விட்டு என் நாவுகள் தடுக்கப்பட்டிருக்கிறதா? இதனை பேசக்கூடிய சமயத்தில் என்னுடைய உள்ளத்தில் அச்சம் என்ற ஒன்று வருகிறதா? அன்பான தாய்மார்களே, சகோதரன், உள்ளத்தில் வெட்கம் என்ற ஒன்று இருக்கிறது. அதனால தான் உலமாக்கள் வெட்கத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று அல் ஹயாஉ தபஇ, இன்னும் ஒன்று அல் ஹயாஉ கஸ்பி. ஒன்று இருக்கிறது இயற்கையான வெட்கம். வெட்கம் என்ற ஒன்று இல்லாமல் கிடையாது. இயற்கையான வெட்கம்
இன்னும் ஒன்று இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய வெக்கம். இதெல்லாம் வாழ்க்கையில உருவாக்கக்கூடிய வெக்கம். நாங்க வெக்கத்தை உருவாக்க வேண்டும். பார்வைகள் தாழ்த்தப்பட வேண்டும், நம்முடைய பேச்சுக்கள் சீராக்கப்பட வேண்டும், நல்ல விடயங்கள் காதுகளால் கேட்கப்பட வேண்டும், தீய விடயங்கள் எங்களுடைய காதுகளை விட்டும் தவிந்து கொள்ளப்பட வேண்டும். இது நபி அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ் மீது நீங்க கொள்ளக்கூடிய வெக்கம் என்பா சொன்னார்கள். வான் தஹ்ஃபல் அல் பத்ன வமா ஹவா. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க சொல்ற மாதிரி வெக்கம் என்றது லேசான ஒன்றல்ல. எம்முடைய வயிறை சூழ உள்ள பகுதிகள் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது வெக்கம் என்பா நபி அவங்க சொன்னாங்க. எங்களுடைய உள்ளம் கெட்ட விடயங்களை சிந்திப்பதை விட்டும், தீய விடயங்களை சிந்திப்பதை விட்டும், பாவமான காரியங்களை சிந்தனை செய்வதை விட்டும் எம்முடைய உள்ளம் பாதுகாக்கப்படுகிறதா? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய உள்ளத்தில் வெக்கம் என்ற ஒன்று இருக்குது. வெக்கம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. எங்களுடைய வயிறு ஹராத்தை உண்பதை விட்டும் எங்களுடைய வயிறு பாதுகாக்கப்படுகிறதா? நல்ல உணவுகள் உள்ளே செல்ல வேண்டும் என்பதை விரும்புகிறதா உள்ளம்? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் என்னிடத்திலே வெக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய அஃபம் ஹராத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறதா? அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, என்ற வாழ்க்கையில் வெக்கம் என்ற ஒன்று இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க நினைக்கிற மாதிரி வெக்கம் எங்கள் சாதாரண ஒன்று இல்லை என்பார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலிதத்குரில் மௌத வல் பிலா, நீங்க வெக்கத்தை சர்வசாதாரண அண்ணிராதீங்க. உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை வருகிறதா? உங்கள்கிட்ட வெக்கம் என்ற ஒன்று இருக்கிறது. மௌத்துடைய எண்ணம் வருகிறதா? நான் எனக்கு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது, சக்கராத் என்ற ஒன்று இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அந்த வாழ்க்கையில வல்பிலா சோதனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, நொம்பலங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு சிந்தனை வருகிறதா? உங்களோட வாழ்க்கையில வெக்கம் என்ற ஒன்று இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில வெக்கம் என்ற ஒன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலிதத்குரில் மௌத வல் பிலா, நீங்க உங்களுக்கு மரணத்துடைய சிந்தனை வருகிறது. நான் இன்னைக்கு தொழாம ஓவாத்தாகி விட்டேன்டா, ஏன ரூ எப்படி பிரிக்கப்படும், ஏன சக்கராத் எப்படி வரும், நான் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்கள் பாவத்தை செய்யுது, ஏன காது பாவத்தை கேட்குது, ஏன நாவு பாவத்தை சிந்திக்கு பாவத்தை பேசி கொண்டிருக்குது, ஏன உள்ளம் பாவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் எனக்கு மௌத் என்ற ஒன்று வந்தா ஏன மௌத் எப்படி வரும் என்ற ஒரு சிந்தனை ஒன்று எங்களோட வாழ்க்கையில வருகிறதுண்டா என்கிட்ட வெக்கம் என்ற ஒன்று இருக்குது. அல்லாஹோ, நான் உண்மைக்குண்மையாக வெக்கப்படுகிறேன். அந்த வெக்கத்தை தன்னகத்தில் உள்ளடக்கி கொண்டவளாக நான் இருக்கிறேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வலிதத்குரில் மௌத வல் பிலா, உங்கள்கிட்ட வெக்கம் என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னா மௌத்துடைய சிந்தனை வரணும் என்பா சொல்லி காட்டு, மௌத்தை நினைவு கூறு என்பா சொல்லி காட்டு. இன்னைக்கு அந்த வெக்கத்துடைய குறைபாடுதான், மரணத்துடைய சிந்தனை இல்லை. இன்னைக்கு உலகத்தை சேகரிக்கணும், உலகத்தில் இன்பமாக வாழணும், இன்னைக்கு உலகத்துடைய இன்பத்தை அனுபவிக்கணும் என்ற சிந்தனையோடு இருக்கிறோமா? இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில வெக்கம் என்றது குறைவாக இருந்து படிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் அராதல் ஆখিরাத தரக ஸீனத ஹயாத்தித் துன்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஆখিরাத்தை நாடுகிறானோ, தன்னுடைய ஆখিরাத்துடைய வாழ்க்கையை இந்த மனிதன் நாடுகிறானோ, தரக ஸீனத துன்யா, அவன் உலகத்துடைய அலங்காரங்களை விட்டுடுவான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நம்முடைய உள்ளம் ஆখিরাத்தின் பால் எண்ணம் கொண்டதாக இருக்க வேண்டும். உலகத்துடைய அலங்காரங்களை ஏமாற்றங்களை நாங்க நம்பி வாழ்ந்துடக்கூடாது. இன்னைக்கு எங்களோட உள்ளத்துல உலகத்துடைய ஏமாற்றங்கள் எங்களோட உள்ளத்தை ஆட்கொள்ளுதா? இன்னைக்கு உலகத்துடைய ஏமாற்றங்கள் எல்லாம் நாங்க இன்னைக்கு நம்பிக்கொண்டு வாழ்றோமா, அதனை எடுத்துக்கொண்டு வாழ்றோமா? எங்களோட உள்ளத்துல வெக்கம் என்றது குறைவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துடைய இன்பத்தை ஒரு மனிதன் விடுகிறான், உலகத்துடைய மாயத்திலிருந்து அவன் சிந்தனையை எடுக்கிறான். குர்ஆன் என்ன சொல்கிறது?
வலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்து துன்யா, உலகத்துடைய ஏமாற்றம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அந்த ஏமாற்றத்திலே தன்னுடைய உள்ளத்தை அவன் மீட்டெடுத்துக் கொள்கிறான். அந்த ஏமாற்றத்திலிருந்து தன்னுடைய உள்ளத்தை அவன் மீட்டெடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் மீது உண்மையான வெட்கம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வமன் ஃபஅல ஸாலிக, இன்னும் சொல்லப்பட்ட விடயங்களை எல்லாம் யார் தன்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறாங்களோ, தன்னுடைய வாழ்க்கையில தன்னகப்படுத்தி கொண்டார்களோ, ஃபகத் இஸ்தஹியா மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அவர்கள்தான் படைத்த ரப்புவ உண்மைக்குண்மையாக வெட்கப்படுகிறாங்க என்பா சொல்லி காட்டினான். இன்னைக்கு எங்களோட உள்ளத்துல வந்த கேள்வி அதுதான், எங்களுக்கு என்ன வெட்கம் இல்லையா? இன்னைக்கு வெட்கத்தை பத்தி பேசப்படுது. இன்னைக்கு எங்களோட உள்ளத்துல என்ன வெட்கம் இல்லாமலா இருக்கிறோம்? நாங்கள் வெட்கம் இல்லாதவர்களா என்ற இந்த சிந்தனை இது எங்களுக்கு மாத்திரம் அந்த சிந்தனை அல்ல. நபீடைய காலத்துல நபீடைய மஜ்லிஸ்ல சஹாபாக்களுக்கு வந்த கேள்வி, அவர்களுக்கு வந்த சிந்தனை, அவர்களுக்கு நபி அவர்கள் வெட்கம் என்றா இதுதான் என்பா சொல்லி காட்டினார். அல்லாஹ் மீது நீங்க உண்மையான வெட்கம் என்றா இதுதான் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இன்ன மிம்மா அதுரக்க நாசு மின் கலாமி நுபுவத்தில் ஊலா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆரம்ப அந்த நபித்துவத்துடைய பேச்சுக்களில் நின்றும் உள்ள விடயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத, வெட்கம் இல்லை என்று சொன்னா நீங்க விரும்பிய பிரகாரம் நீங்க செய்து கொள்ளுங்க என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, வெட்கம் என்றது இல்லைன்னு சொன்னா நாங்க அவன் மனிதன் என்ற அந்த புனிதத்தை விட்டும் அவன் இழந்து விடுவான். மனித தன்மையிலிருந்து அவன் மிருகத்துடைய தன்மைக்கு அவன் மாறிவிடுவான். என்னது வெட்கம் என்றது இல்லை என்று சொன்னான். வெட்கம் என்பது அவ்வளவு பிரதானமான ஒன்று. அன்பான தாய்மார்கள் சொல்லு, இன்னைக்கு நாம எந்தெந்த பாவங்களை காதால கேள்விப்படுறோமோ, எந்தெந்த பாவங்களை இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால் இன்னைக்கு நாம கண்டு கொண்டு இருக்கிறோமோ, இன்னைக்கு அந்த அதற்குரிய அடிப்படை காரணம் வெட்கம். அன்பான தாய்மார்களே, அந்த காலத்துல சஹாபாக்குடைய காலத்துல அந்த பெண்மணிகள்கிட்ட இந்த வெட்கத்தை பத்தி சொன்னாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஆண்களுக்கு தூக்கத்தில் அவர்களுக்கு குளிப்பு ஏற்படுவதைப் போல், தூக்கத்தில் ஸ்தலம் ஏற்படுவதைப் போல் பெண்களுக்கும் ஏற்படுமா யார் ரசூலுல்லாஹ் என்பா கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம் என்பா சொன்னார்கள். இப்போது பக்கத்தில் இருந்த நபியுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தாங்களை பார்த்து கேட்டாங்க, ஃபலஹ்தி நிசா, நீங்க பெண்களை கேவலப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்பா சொன்னாங்க. என்ன கேள்வியை கேட்டுட்டீங்க? நீங்க என்ன கேள்வியை கேட்டுட்டீங்க? இது கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா என்பதாக அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து பழித்தார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அன்சாரி பெண்கள் அவர்கள் மார்க்கத்தை விளங்குவதை விட்டும் அவர்களுடைய வெட்கம் தடுக்கவில்லை என்பா சொன்னார்கள். இன்னைக்கு எங்களுக்கு வெட்கம் எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தை விளங்குறதுக்கு தான் வெட்கம், இன்றைக்கு மார்க்கத்தோடு வாழ்றதுக்கு தான் வெட்கம், இன்றைக்கு நாங்க நல்ல விடயங்களை கேட்கறதுக்கு வெட்கம், நல்ல விடயங்களின் பால் வாரத்துக்கு எங்களுக்கு வெட்கம். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சமயம் எங்க போறீங்க, பயானுக்கு போறோம் என்று சொல்றதுக்கு வெட்கம். ஆனா அதே கட்டத்துல நாங்க பீச்சுக்கு போறோம், நாங்க தியேட்டருக்கு சினிமா பார்க்க போறோம், அல்லது ஒரு ஃபுட் சிட்டிக்கு கடைக்கு போறோம், அல்லது நாங்க ஃபித்னாவுடைய இடங்களுக்கு போறோம் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு வெட்கம் இல்லை. அதற்கு எங்களை நாவு கூசுறது இல்லை. ஆனா நல்ல விடயத்தின்பால் வாரத்துக்கு எங்க நாவு கூசுது, அதை சொல்றதுக்கு கூசுது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்சாரி பெண்கள் தீனை விளங்குவதை விட்டும் அவர்களுடைய வெட்கம் தடுக்கையில் என்பா சொல்லி காட்டினார்.
அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய சக்கராத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. சக்கராத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அஸ்மா பின்த் உமைஸ், அஸ்மா பின்த் யஸீத் பின் சகன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் வஃபாத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாக்களை நீங்க ஒரு தட்டில வைத்து கொண்டு போயிடாதீங்க. என்னுடைய உடம்பு அடுத்தவர்கள், என்னுடைய உடம்புடைய பருமன் விளங்குறதை அடுத்தவர்கள் பார்க்க கூடாது. என்னுடைய உடம்பை அடுத்தவர்களுக்கு காட்டிடக்கூடாது. நீங்கள் என்னுடைய ஜனாசாவை இரவிலே தான் நீங்க அடக்கம் செய்ய வேண்டும். என்னுடைய உடம்பை எவ்வாறு அடுத்தவர்கள் என்னுடைய உடம்புடைய பருமன் பார்க்காத அளவுக்கு என்னுடைய உடம்பை எவ்வாறு தூக்கி கொண்டு செல்லலாம் என்பதை நீங்கள் சிந்தியுங்க என்பா சொல்லி காட்டினார். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு சிந்திக்க வேண்டும். உலகத்திலே வாழ்க்கையில தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் வஃபாத்தாகக்கூடிய சமயத்திலே தன்னுடைய உடம்பினுடைய பருமன் விளங்கிடுமோ, கஃன் சீலையால் சுத்தப்பட்டு என்னுடைய உடம்பு இவ்வளவுதான் என்பதை அடுத்தவர்களுக்கு காட்டப்பட்டு விடுமோ என்பதை கூட பயப்பட்டார்கள் சக்கராத்திலே. அஸ்மா பின்த் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாங்கள் ஹபஷாவில் இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த ஹபஷாவிலே ஜனாசாக்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு முறை ஒன்று இருந்தது. அவர்கள் ஜனாசாக்களை வெறுமனை தூக்கி கொண்டு செல்ல மாட்டார்கள். சுந்தூக்கன்னு சொல்லக்கூடிய எங்கட பாசையில சந்தூக்கன் அந்த பொட்டியிலே வைத்து கொண்டுதான் அவர்கள் ஜனாசாக்களை கொண்டு செல்வார்கள் என்பதா சொன்னார்கள். இப்போது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொன்னார்கள், என்னுடைய ஜனாசா அப்படியே கொண்டு செல்லுங்கள். என்னுடைய ஜனாசாவை வெளிச்சத்தில் அடக்கி விடாதீர்கள், இருட்டில் என்னுடைய ஜனாசா அடக்குங்கள் என்பா சொன்னார்கள். என்னுடைய ஜனாசாக்களை வேறு யாரும் குளிப்பாட்டி விடக்கூடாது, என்னுடைய கணவன் குளிப்பாட்ட வேண்டும் என்பா சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சேர்ந்துதான் ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். அவர்களுடைய கபருக்குள்ளாலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் கபரிலே இறங்கி அந்த ஜனாசாவை வைத்தார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஆனா இன்று எங்களுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? இன்றைக்கு எங்களுடைய உடம்பு எவ்வாறு இருக்கிறது? இன்றைக்கு எங்களுடைய ஆடை எவ்வாறு இருக்கிறது? மௌத்துடைய சமயத்தில் இவ்வாறு வெட்கப்பட்டார்கள் சொன்னா உலகத்திலே வாழ்க்கையில எங்கிட்ட எவ்வளவு வெட்கம் இருக்கிறது? எங்களுடைய உலகத்திலே வாழ்க்கையுடைய ஆடை எவ்வளவு இருக்கிறது? எவ்வளவு வெட்கமான ஆடைகளை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். என்ன உடம்பு காட்டப்படுகிறதா, மறைக்கப்படுகிறதா? அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இதை நாங்கள் சிந்திக்கணும். உம்மு குல்சும் பின்த் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலம் வாராங்க. வயசு எத்தனை? 5 வயது. பெண்மணிக்கு 5 வயது. உம்மு குல்சும் பின்த் ஜாஃபர் பின் அபி தாலிப் 5 வயது வாராங்க. அவங்களுடைய ஆடை கணுக்கால விட பணிந்து இருந்தது. கெண்டை காலை விட அவர்களுடைய ஆடை பணிந்து இருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆடை அப்படியே தூக்கிடாங்க. சொன்னாங்க, நீங்க மட்டும் அமீர் முஃமினீன் இல்லைன்னு சொன்னா அவங்கள நான் கன்னத்தில் அரைஞ்சிருப்பேன்டாங்க. எத்தனை வயது? 5 வயது. எவ்வளவு வெட்கத்தோட இருந்தாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வராங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய அடிமை ஒரு ஆள் இருந்தாங்க, ஒரு பெண்மணி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை பார்த்ததோட வாரத்தோட அவங்க மறைஞ்சிட்டாங்க. நல்லா முன்னுக்கு வந்து கொண்டிருந்த அடிமை பெண், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அடிமை பெண், இப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வரக்கூடிய சமயம் அந்த அடிமை பெண் அப்படியே மறைஞ்சிட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள், இந்த பெண் அவள் பருவ வயதை அடைந்து விட்டாளா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஓம் யா ரசூலல்லாஹ், பெண் அவள் பருவ வயது அடைந்து விட்டாள், அவளுக்கு இப்போது அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்
தன்னுடைய ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து கொடுத்தாங்க. சொல்லுங்க, அந்த பெண்ணுக்கு முக்காடை போட்டுக்கொள்ளட்டும், முக்காடு அணிந்து கொள்ளட்டும். அல்லாஹு தாலா முக்காடு அணியாமல் அந்த பெண் தொழுதால் அந்த பெண்ணுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, எந்த அளவு அந்த சஹாபா பெண்களோட உள்ளத்துல வெக்கம் என்ற ஒன்று இருந்துச்சு. நபியை கண்டே அந்த பெண்கள் மறைய ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு எங்களுக்கு ரோட்ல போகக்குள்ள எங்களுக்கு வெக்கம் எப்ப தெரியுமா வார? ஒருத்தர் தலப்பாவோட ஜுப்பாவோட, ஒருத்தர் தொப்பியோட தாடியோட ஒருத்தர் வாராரண்டா நாங்கள் வீட்டுக்குள்ள மறைய பார்க்குறோம். நாங்கள் தலையை மறைச்சு கொண்டு போகாமல் நாங்கள் தலையை விரித்து கொண்டு போவோம். விரித்து கொண்டு போகக்குள்ள யாராவது ஒருத்தர் முன்னால் தொப்பியோட தாடியோட யாராவது வாராங்கண்டா அப்படியே தலையில் அப்படியே சோள மேலால் போட்டுக்கொள்வோம். எங்களுக்கு வார வெக்கம் இதுதான். எங்களுக்கு இப்போதான் வெக்கம் வருது. ஆனால் சஹாபா பெண்களுக்கு அப்படி இல்லை. வாழ்க்கை முழுக்க வெக்கம் என்ற ஒன்று இருந்து கொண்டே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வெக்கம் என்றது குறைஞ்சதால தான் இன்னைக்கு வீதிகளில் பெண்களுடைய ஃபித்னாக்கள் இன்னைக்கு அதிகமாக காணப்படுது. இன்னைக்கு வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் இன்னைக்கு பாவத்தோடு இன்னைக்கு நடந்து கொள்ளக்கூடிய காரணம், நாங்கள் நினைக்கிற வீட்டிலேருந்து பெண்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கிளாஸுக்கு அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் இன்னைக்கு இந்த வெக்கம் என்ற ஒன்று குறைவாக காணப்படுறதால தான் இன்னைக்கு பாவங்கள், இன்னைக்கு அதிகமான சீரழிவுகள் இன்னைக்கு நடப்பதற்கான அடிப்படை இன்னைக்கு வெக்கம் என்ற ஒன்று இல்லை. சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசிய செய்வாங்க, வெக்கப்பட சொல்லி வெக்கத்தை கொண்டு உபதேசம் செய்வாங்க. சஹாபாக்கள் தன்னுடைய சகோதரருக்கு வசிய செய்வாங்க வெக்கத்தை கொண்டு. ஹதரத் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் அவுசினி, எனக்கு வசிய செய்யுங்க யா ரசூலுல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட சமயத்தில் கூட நபி அவர்கள் வெக்கத்தை பற்றி உபன்யாசம் செய்திருக்கிறார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் ஒரு மனிதனை கடந்து கொண்டு செல்கிறார்கள். அந்த மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து வெக்கத்தை கொண்டு அவன் உபதேசம் செய்கிறான், வெக்கத்தை பற்றி அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். நபியார் சொன்னார்கள், தஅு ஃபைன்னஹு மினல் ஈமான். நபியார் சொன்னார்கள், நீங்கள் விட்டுவிடுங்கள், வெக்கம் என்பது ஈமான்ல உள்ள என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, வெக்கம் என்பதை நாங்கள் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். எம்முடைய சிறு பிராயத்தில் நம்முடைய பிள்ளைகளிடம் வெக்கத்தை உருவாக்க வேண்டும். சிறு பிராயத்திலிருந்து அந்த பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும். இது தாயின் தகப்பனும் முன்னால் இருந்து கொண்டு போன்லே அதை இதை பார்ப்பதே அல்லது தொலைக்காட்சி பெட்டிகளில் அதை இதை பார்ப்பதே, இன்று அந்நிய ஆண்களை பார்ப்பது, சிறு வயதிலிருந்து அந்த பெண்களுக்கு அந்த ஆண்களுக்கு நாம் காட்டி காட்டி வெக்கம் என்ற ஒன்று இன்று குறைந்து காணப்படுகிறது. இது நாங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிழை. அன்பான தாய்மார்களே, நாங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய பிழை. இன்றைக்கு பாவம் நடக்கிறது, காரணம் என்ன? வெக்கம் என்ற ஒன்று குறைந்தது காரணமாக தான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டினார்கள், நீங்க ஒரு பாவம் என்றது எவ்வாறு நீங்க விளங்கிக் கொள்ளலாம் தெரியுமா? பாவம் இது பாவம் என்றதை நீங்க உள்ளத்தால் எப்படி விளங்கிக் கொள்ளதுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, செய்யக்கூடிய சமயத்தில் இன்னும் ஒருத்தர் பார்க்கிறத உங்களோட உள்ளம் விரும்புது இல்லைன்னு சொன்னா, இது அவர் என்ன நினைப்பாரு, என்ன செயலை கண்டுட்டாருண்டா அவர் என்ன அவரோட உள்ளத்தில் தோன்றும் என்பது உங்களோட உள்ளத்தில் அது உதிப்பாகுதுண்டா நீங்க செய்யக்கூடிய காரியம் அது பாவம் என்பார் நபி அவர் சொன்னாங்க. நாங்கள் அடுத்தவங்க பார்க்கத்தை வெக்கப்படுகிறோம், அடுத்தவர்கள் எங்களை செயல் செல்றத்தை வெக்கப்படுகிறோம் என்றால் பாவம் என்று சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு நாங்கள் வெக்கப்படுறது நலவுகளுக்கு வெக்கப்படுறோம், பாவத்துக்கு இன்றைக்கு வெக்கம் குறைவாக இருக்குது. இன்னைக்கு நாங்க மூடி மறைத்து கொண்டு வாரது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தன்னை மூடி மறைத்து கொண்டது சவால், ஆனா திறந்து கொண்டு அங்க அவயங்களை காட்டி கொண்டு போறது பெசனாக இருந்து கொண்டிருக்குது. அது இன்னைக்கு நல்லதாக பார்க்கப்படுது. ஆனா மூடி மறைத்து கொண்டு வாரது இது ஒரு பாவமாக இன்னைக்கு உள்ளத்தில் பார்க்கப்படுது. இன்னைக்கு நன்மைகள் பாவமாகவும் பாவங்கள் இன்னைக்கு நன்மையாகவும் இன்னைக்கு இந்த சித்தரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் நீண்ட நேரம் பேசல. நாங்கள் விலகி கொள்ளணும். இன்னைக்கு சமூகத்துடைய எந்தெந்த சீர்கேடுகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ, இன்னைக்கு சமூகத்தில் எந்தெந்த பிரச்சனை எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ, அத்தனை பிரச்சனைக்கும் அடிப்படை வெக்கம் தான் காரணமாக இருக்குது. இந்த வெக்கம் எப்ப இந்த சமூகத்தில் இருந்து அது இல்லாமல் ஆக்கப்பட்டுடுமோ, சமூகத்தில் ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் இந்த வெக்கத்துடைய உணர்வு எப்ப குறைய ஆரம்பிச்சிடுமோ, பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாகிடும். பாவங்கள் எல்லாம் நன்மையாக ஆகிவிடும். நன்மைகள் எல்லாம் பாவமாக மனிதர்கள் உள்ளத்தில் தோன்ற ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்கத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. இது ஈமான்ல உள்ளது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எந்த குணாதிசயம், எந்த தன்மை என்னுடைய வாழ்க்கையில் அதிகமானா எனக்கு ரப்புக்கு இடையில தொடர்பு அதிகமாகுமோ, நான் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ள முடியுமோ, என் வாழ்க்கையில் அது உலகத்திலே வாழ்க்கையிலும் உயர்வை ஏற்படுத்தும், மறுமையுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு உயர்வை ஏற்படுத்துமோ, அந்த கியாமத்துடைய நாளையில படைச்ச ரப்புக்கு முன்னால நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாமோ, அந்த வெக்கத்தை உலகத்தில் அதை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். எங்களோட வாழ்க்கையில் வெக்கம் என்ற ஒன்று இருக்குதான், ஆனால் இந்த வெக்கத்தை உருவாக்கி கொள்ளணும். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் யுஹ்ஷரன் நாசு யௌமல் கியாமா உராத்தன் ஹுஃபாத்தா, நாளை கியாமத்து நாளையில் மக்கள் எழுப்பாட்டப்படுவாங்க. எப்படி தெரியுமா? அவங்க செருப்பில்லாமல் எழுப்பாட்டப்படுவாங்க, நிர்வாணத்தோடு எழுப்பாட்டப்படுவாங்க என்று கேட்டாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில் நிர்வாணத்தோடு இருந்தால் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்க மாட்டாங்களா என்று சொல்லி கேட்டான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்கே சிந்திக்கிறாங்க? மறுமையுடைய வாழ்க்கையை உலகத்திலிருந்து சிந்திக்கிறாங்க. உலகத்திலே நான் இவ்வளவு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் கியாமத்துடைய நாளையில் என்ன பார்த்துடுவாங்களோ என்று சொல்லி சிந்திச்சாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் எங்களை நாங்கள் காட்டிக்கொண்டு தெரிகிறோம். எங்கே போனாலும் நாங்கள் ஃபோட்டோக்களும், எங்கே போனாலும் செல்ஃபிகளும், அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடுறது, இன்ஸ்டாகிராம், இன்று எத்தனையோ மீடியாக்களை நாங்கள் தோற்றுவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார், சஹாபா பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இதைத்தான் நாங்கள் சிந்திக்கணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் இமாம்கள் ஒரு விடயத்தை சொல்கிறாங்க. ஆரம்ப சமூகம் எதனால் ஈடேற்றம் அடைஞ்சிச்சோ, எதனால் அந்த உயர்வு அடைஞ்சிச்சோ, அந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளாத வரையில் இந்த சமூகம் உயர்வை அடையிறதுக்கு இயலாது, ஈடேற்றத்தை அடையிறதுக்கு இயலாது என்பார் சொல்கிறாங்க. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, தயவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விடயம், உலகத்துடைய வாழ்க்கையில் நானும் தான் நீங்களும் தான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எப்போ எங்களோட மரணம் வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மரணத்துடைய பாதையில் போய்கொண்டிருக்கிறோம், மரணத்தை சுமந்தவர்களாக சென்று கொண்டிருக்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய படரையில் மரணத்தை சுமந்து கொண்டே இருக்கிறீங்க, மரணத்தை சுமந்தவர்களாக இருக்கிறீங்க என்பார் சொன்னாங்க. இன்றைக்கு நாங்கள் மரணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறோம், மரணத்தோடு தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், மரணத்தோடு தூங்குகிறோம், மரணத்தோடு நாங்கள் சாப்பிட்றோம், மரணத்தோடு தான் சிரிக்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எப்போ எங்களோட மரணம் வரப்போகுது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மரணம் வரக்கூடிய சமயம் நாங்கள் ஈடேற்றமானவர்களாக, உயர்வு அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரியணும், களிமாவோட மரணிக்கணும் என்று சொன்னால் உலகத்தில் 2 விடயம் இருக்குது. ஒன்று ஈமான், 2வது வெக்கம். இந்த 2ம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்படுவோம். களிமாவோட என்னுடைய மரணம் வருவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபித்னாக்கள், இன்று உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபித்னாக்கள் ஆண்களுடைய ஃபித்னாக்களாக இருக்கலாம்,
பெண்களுடைய ஃபித்னாக்களாக இருக்கலாம், இன்னைக்கு என்னென்ன பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு தோற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, காதால கேட்கிறோமோ கண்ணால பார்க்கிறோமோ, அத்தனை பாவங்கள், அத்தனை ஃபித்னாக்களுக்கு அடிப்படை வெக்கம். எனவே எங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய சிறார்கள் இருந்து இந்த வெக்கத்தை உணர்த்தி, இந்த வெக்கத்தை நாங்கள் சொல்லி அவர்கள்ட்ட வெக்கத்தை உருவாக்குவோம்னு சொன்னால் எங்களோட குடும்பங்கள் இந்த கேவலங்கள், இந்த சோதனைகள், இந்த பாவங்களை விட்டும் எங்களுடைய பிச்சலங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான், எங்களையும் அல்லாஹ் ஈடேற்றமானவர்களாக ஆக்குவான். எனவே அல்லாஹ் இந்த வெக்கம் உடையவர்களாக அல்லாஹ்வை கொண்டு உண்மைக்குண்மையான வெக்கப்படக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. உலகத்திலே தவறுகள் தப்புகள் செய்து விட்டோம். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்தார் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரின் தீனுக்காகவே நீ கபூல் செய்வாயாக. நல்ல விடயங்களை ஆசை ஆர்வத்தை தருவாயாக. நல்லதை சிந்திக்கக்கூடிய, நல்லதை கேட்கக்கூடிய அந்த மனோபக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நல்ல விடயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த தன்மைகளை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் மௌத்துக்கு முன்னால நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எந்த வெக்கம் உன்னிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துமோ, உன்னிடத்தில் உயர்வை ஏற்படுத்துமோ, பாவத்தை விட்டு தவிந்து கொள்ள செய்யுமோ, நன்மையில ஆசை ஏற்படுத்துமோ, மரணத்துடைய சமயத்தில் களிமாவை கொண்டு வருமோ, அந்த வெக்கத்தை யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எப்படி உன்னை உண்மைக்குண்மையாக வெக்கப்பட வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்களோ, இதுதான் அல்லாஹ் மீது கொள்ளக்கூடிய உண்மையான வெக்கம் என்பதாக சொன்னார்களே அல்லாஹ், அந்த வெக்கமாக எங்களுடைய வெக்கங்களை ஆக்குவதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரும் நீ பொருந்து கொள்வாயாக. எங்களுடைய பிச்சலங்களை பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய சந்ததிகள் யா அல்லாஹ் பாவங்களில் ஈடுபடுவதை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த வெக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வெக்கம் உடையவர்களாக ஆண்களையும் பெண்களையும் சந்ததிகளை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த வெக்கத்துடைய பலன் யா அல்லாஹ் நாம் கபர்களில் இருக்கக்கூடிய சமயத்தை அனுபவிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரும் நீ பொருந்து கொள்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகள் நல்லதாக ஆக்குவாயாக. களிமாவோடு மௌத்த நசீபாக ஆக்குவாயாக. எந்த நாளிலே எங்களுடைய ரூகள் பிரிந்தால் எங்களுடைய கபருடைய வேலை இலேசாக்கப்படேன்பா உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த வெள்ளிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை இரவு யா அல்லாஹ் எங்களுடைய ரூகள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த நேரம் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ யா அல்லாஹ் அந்த சுஜூதிலே எங்கள் ரூகள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற முடியும் யா அல்லாஹ், அந்த மதீனத்து மண்ணிலே எங்கள் ரூகள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் அந்த மதரசாவை நீ கபூல் செய்வாயாக. இந்த மதரசா கியாமத்து வரை இந்த மறைக்கு நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் அந்த மதரசாவுடைய அனைத்து விதமான ஹலாலான ஹாஜாத்தை நிறைவேற்றி வைப்பாயாக. அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து இந்த மதரசாவை நீ பாதுகாப்பாயாக. இங்கு ஓதக்கூடிய ஆலிமாக்கள், ஹாஃபிதாக்கள் அனைவரும் தீனுக்காகவே நீ கபூல் செய்வாயாக. முழு உம்மத்துக்கு முன்மாதிரியான ஒரு பிள்ளைகளாக அந்த ஹாஃபிலாக்களாக ஆலிமாக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த மதரசா அந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு யா அல்லாஹ் பாரிய தீனுடைய ஒரு பணியை செய்யக்கூடிய இடமாக இந்த மதரசாவை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊருக்கு வரக்கூடிய அனைத்து பலாய் முசீபத்துகளையும் நீக்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு கேந்திர ஸ்தலமாக யா அல்லாஹ் அந்த மதரசாவை நீ ஆக்குவாயாக. இங்கு ஓதப்படக்கூடிய குர்ஆன், இங்கு படிக்கக்கூடிய இந்த இல்முகள் யா அல்லாஹ் இந்த ஊருக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை தடுக்கக்கூடியதாக ஒரு இடமாக இந்த இடத்தை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த இடத்துடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. என்னென்ன தேவைகள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ், அந்த தேவையை நிறைவேற்றி யா அல்லாஹ் இந்த மதரசாவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இங்கு கற்பிக்கக்கூடிய ஆசான்கள், இங்கு மதரசாவுடைய நிர்வாகிகள் அனைவரும் நீ கபூல் செய்வாயாக. இந்த மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.